Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து புரோட்டோசோவன் டிசீஸ் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிரிக்க தூக்க வியாதி. இது முதல்ல ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் இந்த பேர்லேயே நாம் அதை குறிப்பிடுறோம், ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டொமைன் யூகேரியட்டா, கிங்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டஸ்டிடா, ஃபைலம் தொகுதி சார்கோமாஸ்டிகோஃபோரா, வகுப்பு ஜூமாஸ்டிகோஃபோரியே. அடுத்தது வரிசை அப்படின்னு பார்த்தோம்னா கைனட்டோபிளாஸ்டிடா, ஃபேமிலி ட்ரிப்னோசோமாடிடே, ஜீனஸ் ட்ரிப்னோசோமா, ஸ்பீசிஸ் ட்ரிப்னோசோமா ப்ரூசி, சப்ஸ்பீசிஸ் துணை சிற்றினங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரிப்னோசோமா ப்ரூசி, ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ், ட்ரிப்னோசோமா ரோடிசியன்ஸ். இப்படி 3 துணை சிற்றினங்கள் இதில் இருக்குது. இதுதான் நம்ம அந்த நோயை தோற்றுவிக்கக்கூடிய பேத்தோஜன். எதுன்னு பார்த்தோம்னா ட்ரிப்னோசோமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பேத்தோஜன். இந்த பேத்தோஜன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எளிமையான வடிவத்தில் இருக்கும். இதில் ஒரு ஃப்ரீ ஃப்ளாஜலம், ஒரு எளிய கசையிலை இருக்கும். இந்த கசையிலை பார்த்தோம்னா இப்படி வேவ் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இப்படி பெண்டாகி திரும்ப இப்படி போய் இப்படி பெண்டாகி இப்படி வேவ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் இது என்ன சொல்கிறோம், ட்ரிப்னோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கசையில் இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு இதில் நிறைய சொல்லலாம். ஏ மாஸ்டிகோஃபோரா, ப்ரீ மாஸ்டிகோஃபோரா, ப்ரோ மாஸ்டிகோஃபோரா, இப்படி நிறைய சொல்கிறாங்க. என்னென்னா இந்த கசையிலை அப்படிங்கிற அந்த பெல்லிக்கல் லேயர் உள்ளார உள்ளது ஏ மாஸ்டிகோஃபோரா. ப்ரோ ரொம்ப எளிமையான வடிவத்தில் இருக்கிறது, ப்ரீ மேல்புறத்தில் மட்டும் அமைஞ்சிருக்குது. ஸோ அப்படியே இதில் நிறைய பல்லுருவ அமைப்புகள் இதில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறோம். பாலிமார்பிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதிக்கான நோய்க்காரணி பேத்தோஜன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதை தான் நம்ம சொல்கிறோம் ட்ரிப்னோசோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டோசோவனை தான் நம்ம குறிப்பிடுறோம். இதோட வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு பார்க்குறப்ப டைஜீனிக் இன் நேச்சர். என்ன டைஜீனிக்? 2 விருந்தோம்பி இதுக்கு தேவை. இந்த 2 விருந்தோம்பி அப்படின்னு சொல்கிறப்ப மனிதன் மற்றும் செட்சி ஃப்ளை, செட்சி பூச்சி, இது ரெண்டும் தான் இதனுடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய உயிரினங்கள். அதனால தான் என்னன்னு சொல்கிறோம் டைஜீனிக். 2 விருந்தோம்பிகள் இதுக்கு தேவைப்படுது. இதில் 3 சப்ஸ்பீசிஸ் நான் சொல்லியிருந்தேன். என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப அங்கேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ், அடுத்தது ட்ரிப்னோசோமா ரோடிசியன்ஸ், அடுத்தது ட்ரிப்னோசோமா க்ரூசி. இந்த ஃபஸ்ட்டு 2 பாருங்களேன், ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அண்ட் ட்ரிப்னோசோமா ரோடிசியன்ஸ். இந்த 2 பிளட் பேரசைட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக அமையுது. சரிங்களா? எங்க ஆப்பிரிக்காவில் தூக்க வியாதி ஏற்படுறது காரணமாக அமையுது. இது என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பேராசைட், இந்த ஒட்டுண்ணி அப்படிங்கிறது ஹியூமனுடைய பிளட் அண்ட் லிம்ஃப் அண்ட் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடை தாக்கும். சரிங்களா? சிஎஸ்எஃப்னு சொல்கிறோம் இல்லையா, மத்திய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப்பை தாக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த 3rd ஒன் ட்ரிப்னோசோமா க்ரூசி அப்படிங்கிறது இது எங்கே காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் அமெரிக்காவில் காணப்படக்கூடிய ஒரு வகை. இது என்ன நோய் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா சாகா நோய், சாகாஸ் டிசீஸ் அப்படின்னு நாம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சாகாஸ் டிசீஸை இது ஏற்படுத்துது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்சி ஃப்ளை, செட்சி பூச்சி. இதோட நோய் கடத்தியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசினா பல்வாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்சி ஃப்ளை. இது எங்கே நோய் ஏற்படுத்துதுன்னு பாருங்க, மத்திய மேற்கு ஆப்பிரிக்காவில். இந்த கிளாசினா பல்வாலிஸ் இந்த டெஸ்டி ஃப்ளை வழியாக வரக்கூடிய நோயை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேம்பியன் ஃபீவர், கேம்பியன் காய்ச்சல் அப்படின்னு நாம் குறிப்பிடுறோம். இந்த கேம்பியன் காய்ச்சல் எங்கே ஏற்படுது? மத்திய மேற்கு ஆப்பிரிக்காவில் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? இதனுடைய காசேட்டிவ் ஆர்கனிசம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், நோய் காரணி பேத்தோஜன் ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அந்த செட்சி ஃப்ளை
இந்த செட்சி ஃப்ளை தான் நம்ம பேர் என்ன சொல்லியிருக்கோம், கிளாசினா பல்பாலிஸ். அடுத்து பார்க்கலாமா? ரெண்டாவது வகை பாருங்க, நோய் காரணி பேத்தோஜன். ட்ரிப்னோசோமா நோயை தோற்றிக்கக்கூடிய பேத்தோஜன் ட்ரிப்னோசோமா ரோடிசியன்ஸ். இதோடைய நோய் கடத்தி வெக்டார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசினா மோர்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்சி ஃப்ளை. இந்த கிளாசினா மோர்சிடன்ஸ் அப்படிங்கிறது என்ன வகையான நோயை பரப்புது அப்படின்னு பார்த்தோம்னா ரோடிசியன்ஸ் காய்ச்சல். அதாவது எந்த பேத்தோஜன் வழி இந்த ரோடிசியன் காய்ச்சலை கடத்துது, ட்ரிப்னோசோமா ரோடிசியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டோசோவன், அந்த புரோட்டோசோவன் பேத்தோஜன் வழி தான் என்ன பண்ணுது, இந்த ரோடிசியன் காய்ச்சலை இது ஏற்படுத்துது. இந்த ரோடிசியன் காய்ச்சல் எங்க வந்து அதிகமாக காணப்பட்டது அப்படின்னு பார்க்குறப்ப கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் அதிகமாக காணப்பட்டது. அடுத்தது நோய் காரணி அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரிப்னோசோமா குரூசி. இந்த ட்ரிப்னோசோமா குரூசியை கடத்தக்கூடிய நோய் கடத்தி தான் இது. சரிங்களா? இந்த நோய் கடத்தி பேர் என்ன சொல்கிறோம், ட்ரைட்டோமா மெஜிஸ்டா. இந்த ட்ரைட்டோமா மெஜிஸ்டா அப்படிங்கிறது என்ன நோய் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறப்ப அமெரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்துது. இந்த அமெரிக்க தூக்க வியாதி தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சாகாஸ் நோய். ஸோ அப்போ இந்த சாகாஸ் டிசீஸுக்கு காரணமான பேத்தோஜன் எது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ட்ரிப்னோசோமா குரூசி. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க, இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நோய் காரணி, நோய் கடத்தி, இதை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். கேம்பியன்ஸ், ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸை கடத்தக்கூடிய நோய் கடத்தி எது சொல்லிடும், கிளாசினா பல்பாலிஸ் கேம்பியன் ஃபீவர். அடுத்தது பாருங்க ட்ரிப்னோசோமா ரோடிசியன்ஸ் நோய் காரணி என்ன ஃபீவர் ஏற்படுத்துது, ரோடிசியன்ஸ் ஃபீவர். இதை கடத்தக்கூடிய நோய் கடத்தியது கிளாசினா மோர்சிடன்ஸ், இந்த படத்தில் கொடுத்துருக்குது கிளாசினா மோர்சிடன்ஸ். அடுத்தது பாருங்க நோய் காரணி ட்ரிப்னோசோமா குரூசி, இதை கடத்தக்கூடிய நோய் கடத்தியது ட்ரைட்டோமா மெஜிஸ்டா. ஸோ இதுதான் இதோடைய வெக்டார். இது என்ன நோய் ஏற்படுத்துது, சாகாஸ் நோய் ஏற்படுத்துது, அமெரிக்க தூக்க வியாதி. அது ரெண்டும் ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படின்னு நாம சொல்றோம். இதனுடைய அறிகுறிகள் என்ன, ட்ரிப்னோசோமா வந்துச்சு, ட்ரிப்னோசோமா நோயால நம்ம தாக்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்க தூக்க வியாதினால நம்ம தாக்கப்படுறோம் அப்படிங்கிறப்ப அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க நிணநீர் முடிச்சுகள்ல வீக்கம் இருக்கும். ரெண்டாவது பாருங்க அடிக்கடி மயக்கம் ஏற்படும், அடிக்கடி மயக்கம் அடைதல். இரவு பொழுதுல பார்த்தோம்னா தூக்கமே வராது, அப்படி இல்லைன்னா பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், தூக்கமின்மை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது மத்திய நரவு மண்டலத்தை தாக்கி அங்கே இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப் வழியா, அதாவது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வழியா உடல் முழுக்க பரவும். பரவிதான் என்ன பண்ணுது, இந்த நோயை அபரிவிதமாக பெருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஆப்பிரிக்க தூக்க வியாதி பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது சார்ந்து சென்ற ஆண்டுகளில் போட்டித் தேர்வில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க வினாக்களுக்கு போகலாம். முதல் கேள்வி, ட்ரிப்னோசோமா பிலாங்ஸ் டு த கிளாஸ். ட்ரிப்னோசோமா எந்த வகுப்பை சார்ந்தது? இது ஏஐபிஎம்டி 1989 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ சார்கோடைனா, ஆப்ஷன் பி சூஃப்ளாஜெலேட்டே, ஆப்ஷன் சி சீலியேட்டே, ஆப்ஷன் டி ஸ்போரோசோவா. சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனே பார்த்தோம், சூமாஸ்டிகோஃபோரியே இல்லைன்னா சூமாஸ்டிகோஃபோரா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், சூஃப்ளாஜெல்லேட்டே. அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னவா இருக்க முடியும், சூஃப்ளாஜெல்லாட்டா அப்படிங்கிறது தான் இதுக்கு என்னவா இருக்க முடியும், ஆப்ஷனா அமைய முடியும். அப்போ சரியான விடை பி சூஃப்ளாஜெல்லாட்டா. தவறான விடைகள் அப்படின்னா சார்கோடைனா, சீலியேட்டா, ஸ்போரோசோவா. இது மூணும் தவறான விடைகள். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா வாங்க. சரியான விடை பி சூஃப்ளாஜெல்லாட்டா. தவறான விடைகள் ஏசிடி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த வெக்டார் ஃபார் ஸ்லீப்பிங் சிக்னஸ், தூக்க வியாதியின் கடத்தி, அதாவது ஆப்பிரிக்க தூக்க வியாதியினுடைய கடத்தி. இது ஏஐபிஎம்டி 1989 கேட்டிருக்காங்க. யார் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். ரைட், கரெக்டாக சொல்றீங்க. யாரு இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த செட்சி ஃப்ளை. விடிஇ கடத்தியா இல்லை, ஹவுஸ் ஃப்ளை கிடையாது. மணலி சாண்ட் ஃப்ளை கடத்தியா இல்லை. அதே மாதிரி பழப்பூச்சி கடத்தியா, ஃப்ரூட் ஃப்ளை இல்லை. தவறான விடை. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும்
சரியான விடை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செட் சி ஃப்ளை, செட் சி இ. ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை பி செட் சி ஃப்ளை. தவறான விடைகள் ஏ, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் போலாமா? மூணாவது கொஸ்டின், the causal organism for African sleeping sickness is, ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்தும் உயிரி. இது AIPMT 1989ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? நம்ம நல்லா கொஸ்டினை தெளிவாக படிக்கணும். ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், அமெரிக்கன் இல்லை, ஆப்பிரிக்கன். நீங்க பாருங்க எது ஆன்சரா இருக்க முடியும் பாருங்க, சொல்லுங்க. ரைட், எது ஆன்சரா இருக்க முடியும்? ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ், கேம்பியன் ஃபீவர்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் சரியான விடையா இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரிப்னோசோமா க்ரூசி, இது தவறான விடை. ட்ரிப்னோசோமா ரோடிசியன்ஸ், இதுவும் என்ன? தவறான விடை. ட்ரிப்னோசோமா டாங்கலே, இதுவும் என்ன? தவறான விடை. சரியான விடை எது? ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ். வாங்க ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ். தவறான விடைகள் ஏ, பி, சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் ஒன், which is true about trypanosoma? ட்ரிப்னோசோமா பற்றிய சரியான கூற்று எது? இது AIPMT 1990ல கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருங்க. இந்த வீடியோட தொடக்கத்திலே சொன்ன ஒரு ஃப்ரீ ஃப்ளாஜெல்லம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இந்த ஃப்ரீ ஃப்ளாஜெல்லத்தை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், அதில் பல்வேறு வடிவங்கள் இருக்குது. அதாவது பெல்லிக்கல் அந்த உரைக்குள்ளார இருக்கிறது, உரைக்கு மேல்புறமாக இருக்கிறது, அலை வடிவத்தில் அப்படி ஃப்ளாஜெல்லம் இருக்கிறது, அதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இதில் நிறைய வடிவங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பாலிமார்பிக். இங்கே எது ஆன்சர் பாருங்க. ரைட், ஆப்ஷன் ஏ பல்லுறுத்தன்மை. இதில் பாலிமார்பிக் இன் நேச்சர், இதுதான் வந்து சரியான விடையாக இருக்க முடியும். ஒற்றை மரபுத்தன்மை மோனோஜெனடிக், தவறான விடை. நிலைமாறா ஒட்டுண்ணி ஃபேக்கல்டேட்டிவ் பாரசைட், இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறான விடை. நோய்க்கிருமி அல்லாதவை நான் பேத்தோஜெனிக், இதுவும் தவறான விடை. அப்போ சரியான விடை எதுன்னு சொல்லியிருக்கோம்? ஏ. ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை ஏ பல்லுறுத்தன்மை. தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபிஃப்த் ஒன், ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இஸ் டியூ டு, ஆப்பிரிக்க தூக்க வியாதி எதனால் ஏற்படுகிறது? இது AIPMT 1991ல கேட்டிருக்காங்க. பாருங்க, இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்களே. பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆப்பிரிக்க தூக்க வியாதி யார் வழியா வருது? இதை பார்த்தோன்னே நம்ம ஏமாந்துடக்கூடாது. செட் சி அப்படின்னு பார்த்தோன்னே டக்குன்னு காண முடியும், டிக் பண்ணிடக்கூடாது. என்னன்னு முழுசாக படிச்சு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? செட் சி ஈக்வல் மூலம் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பரவுதல். இதை நம்ம பார்க்கவே மாட்டோம், டக்குன்னு இதை பார்த்தோன்னே சரின்னு போட்டுருவோம். இது தவறான விடை. அடுத்தது பாருங்க, மூட்டை பூச்சி மூலம் ட்ரிப்னோசோமா லெவிசி பரவுதல், இதுவும் தவறான விடை. கிளாசினா பல்பாலிஸ் மூலம் ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ், அதான் ஆப்பிரிக்க தூக்க வியாதி. ஸோ அப்போ இதுதான் சரியான விடை. வீட்டு ஈக்கள் மூலம் எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ், எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ் வீட்டு மூலமாக பரவும், இதுவும் என்ன? தவறான விடை. அப்போ சரியான விடை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கிளாசினா பல்பாலிஸ். ஆப்ஷன் சி சரின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை கிளாசினா பல்பாலிஸ் மூலம் ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் பரவுதல். தவறான விடை பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் போலாமா? 6th one, trypanosoma causes sleeping sickness in man, it finally invades. மனிதனில் ட்ரிப்னோசோமா தூக்க வியாதியை ஏற்படுத்துகிறது, முடிவில் நோய்க்கிருமி நுழைவது எதில்? எய்ம்ஸ் 1998ல கேட்டிருக்காங்க. எது இதில் போவோம் பார்த்து சொல்லுங்க, நல்லா பாருங்க. ரைட், எதில் போவோம்? CSF, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், மூளை தண்டுவட திரவம். அது வழியாக தான் உடல் முழுக்க பரவும் நம்ம அறிகுறியில் பார்த்தோம். இப்போ தவறான விடைகள் எது எதாக இருக்க முடியும்? கல்லீரல், ரத்தம், மூளை, இது மூன்றும் தவறான விடைகளாக தான் இருக்க முடியும். எது நம்ம சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் டி. ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை டி, CSF செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், மூளை தண்டுவட திரவம். தவறான விடைகள் ஏ, பி அண்ட் சி. ஸ்டூடெண்ட்ஸ்,
இன்றைக்கி நாம் ஆப்பிரிக்கா தூக்க வியாதி பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த பாடப்பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.